அவர் சொல்றாரு 2.5 லட்சத்துக்கு மேல மாணவர்கள், படிக்கக்கூடிய மாணவர்கள் இந்த போதைக்கு அடிமையாக இருக்கிறாங்க. இது என்ன? போதைக்கு அடிமைண்டா அவங்களோட இச்சைக்கு, ஆசைக்கு அடிமையாக இருக்கிறாங்க. யாரெல்லாம் இந்த ஹராமான போதை வஸ்தோட சம்பந்தப்பட்ட மனிதர்களுடைய உடலுக்கு, மனிதர்களுடைய புத்திக்கு, மனிதர்களுக்கு தீங்கு இழக்கக்கூடிய விடயங்களை விட்டு வியாபாரம் செஞ்சு சம்பாதிக்கிறார்களோ அவர்களுக்கு இந்த உலகத்திலேயும் லானத், கியாமத்து நாளிலும் லானத், அவர்கள் நாசம் அடைவார்கள். ஒரு 2 வார்த்தைக்கு சீனியர் கொஞ்சம் சொல்லுவாரு, என்னப்பா நீ இதை செய்யலையா, உனக்கு கொஞ்சம் மூளை இல்லையா, கொஞ்சம் யோசிச்சா என்ன? ஆனா இந்த யங் ஆல்ட ஆட்டிடியூட் என்னன்னா, நீ யாரப்பா எனக்கு கதை சொல்றதுக்கு, கீப் யுவர் ஜாப், ஐ அம் கெட்டிங் அவுட். அவர் நினைக்கிறாரு அது அவருடைய ஜாப் இண்டு, அவருடைய ஜாப் இல்ல. அல்லாஹ் ஒவ்வொரு மனிதனும் நாம் இந்த உலகத்துடைய முன்னேற்றத்துக்கு கண்ட்ரிபியூட் பண்ணணும் என்று அல்லாஹ் படைச்சிருக்கிறான். இட் இஸ் யோர் ஜாப். அல்லாஹு அக்பர். முந்தி பசியண்டா எடுக்கணும், சோறு எடுக்கணும், மாவு அரைக்கணும், அதை செய்யணும், இதை செய்யணும், அதுக்கு பின்னால் ஒரு ரொட்டி வரும். அல்லாஹு அக்பர். அந்த ரொட்டி வெரி சாட்டிஸ்ஃபேக்டரியா சாப்பிடலாம். இப்ப அப்படி இல்லை, ஒரு பட்டனை பிரஸ் பண்ணுண்ட 15 மினிட்ஸ்ல ரொட்டி வருது. கேன் வி சேஞ்ச் தட்? அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாம் வாழக்கூடிய இந்த காலம் இளம் சமூகத்துக்கு மத்தியில் எதற்காக வேண்டி அல்லாஹ் நம்மை படைத்திருக்கிறான், நம்முடைய வாழ்க்கையுடைய பர்பஸ் என்ன, நோக்கம் என்ன, ஆப்ஜெக்டிவ் என்ன, எதற்கு அல்லாஹ் வானத்தையும் பூமியையும் படைப்புகளை படைத்திருக்கிறான் என்ற இந்த விவகாரத்தில் ஒரு கன்ஃபியூஷன், தெளிவில்லாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அதிகமான இளம் வாலிபர்கள், இந்த காலத்தில் வாழக்கூடிய நாம் இளம் வாலிபர்கள் என்று சொல்லும் போது சில நேரங்கள்ல நாம் யோசிப்போம், நான் வயசுக்கு போயிட்டேன், அதனால நான் அந்த உணர்வுல இல்ல வாழ்றேன்னு நினைக்கலாம். இந்த காலத்துடைய ஒரு மிக முக்கியமான ஒரு சோதனை, ஒரு நோய் என்னண்டா, நமக்கு இருக்கக்கூடிய சூழலுடைய தாக்கத்தின் காரணமாக எல்லோருமே இந்த சிந்தனையினால் பாதிக்கப்பட்டிருக்கிறோம். என்ன சிந்தனைண்டா, இந்த உலக வாழ்க்கையில் நான் நிம்மதியாக வாழணும், சந்தோஷமாக வாழணும், வெற்றிகரமான வாழ்க்கையை வாழணும், நான் ஒரு நல்ல வீட்டில் வாழணும், நல்ல ஒரு வாகனத்தை நான் வாங்கணும், எனக்கு நான் விரும்புறத செய்யணும், நான் என்ஜாய் பண்ணணும், நான் எதை அச்சீவ் பண்றதாக இருந்தாலும் அதுக்கு யாருமே தடையாக இருக்கக்கூடாது. சமூகம் தடையாக இருக்கக்கூடாது, பெற்றார்கள் தடையாக இருக்கக்கூடாது, மார்க்கம் தடையாக இருக்கக்கூடாது, நண்பர்கள் தடையாக இருக்கக்கூடாது, சட்டம் தடையாக இருக்கக்கூடாது. அப்படியான ஒரு கல்ச்சர், அப்படியான ஒரு யுகத்தில் வாழ்வோம். எனக்கு விரும்புறத நான் செய்யணும் என்ற உணர்வு, அதுதான் உலகத்துல அதை வலியுறுத்தி கொண்டு இருக்கிறார்கள். எப்படி? என்னுடைய ஃப்ரீடம். இதான் ஒரு மிக முக்கியமான விடயம். 100 வருடத்துக்கு முன்னால இந்த ஃப்ரீடம், நான் சுதந்திரமாக இருக்கணும் என்ற இந்த துணி அல்லது இந்த இந்த என்னை கோஷம் இருக்கல்ல. எனக்கு ஃப்ரீடம் என்றதை யாருமே விரும்ப மாட்டாங்க. எல்லாருமே சொல்லுவாங்க, நான் வேலை செய்யணும், நான் முயற்சி செய்யணும், ஃப்ரீடம், நான் இன்பமாக இருக்கணும், சந்தோஷமாக இருக்கணும் என்ற ஒரு நோக்கம் இருக்கல்ல. எல்லோரும் சம்பாதித்தது, முயற்சி செய்தது எல்லாமே தன்னுடைய சந்தோஷத்துக்காக வேண்டியோ அல்லது தன்னுடைய இன்பத்துக்காக வேண்டிய அல்ல. அதை கொண்டு நான் என்ற பெற்றாரை பார்க்கணும், என்ற புள்ளலை பார்க்கணும், மக்களுக்கு கொடுக்கணும், எல்லாத்துக்குமே கொடுக்கணும், அர்ப்பணிக்கணும், கொடுக்கணும், சேவை செய்யணும். இந்த ஒரு திங்கிங்ல தான் ஒரு காலத்தில் நாம் சம்பாதிச்சோம். அந்த ஒரு திங்கிங்ல தான் நாம் முயற்சி செய்தோம். எங்கட தேவை கொஞ்சம் தான், அந்த தேவையை பூர்த்தி செய்தோம். அன்புக்குரிய சகோதரர்களே, இந்த காலத்துல, இந்த யுகத்துல இப்படியான ஒரு திங்கிங், இப்படியான ஒரு வாதத்தில் நாம் எல்லோரும் மாட்டிருக்கிறோம். அதில் அதிகமாக பாதிக்கப்பட்டவர்கள் இளம் வாலிபர்கள். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சூரத்துல் ஜாஸியால 3 ஆயத்துல இந்த விடயத்தை தெளிவுபடுத்துறான். 22வது ஆயத், 23வது ஆயத், 24வது ஆயத். நீங்க இன்ஷா அல்லாஹ் ஜும்மாவுக்கு பிறகு எழுமெண்டா போயிட்டு குர்ஆன் எடுத்து, தஃப்சீர் எடுத்து, டிரான்ஸ்லேஷன் எடுத்து பாருங்க.
அது ஃபிக்ஹுட எந்த ஒரு ஆயத்தும் இல்லை. அதனால உலமாக்களோட உங்கள்கிட்ட போயிட்டு டிரெக்டாக கேட்க வேண்டிய எக்ஸ்பிளனேஷன் தேவையில்லை. வெரி டிரெக்ட், அது அழகாக இருக்குது. அல்லாஹ் ரியாலிட்டிய, யதார்த்தத்தை அதனுடைய வேர்ட் டு வேர்ட் சரியாக நீங்க 2, 3, 5 முறை அதை ஓதுனீங்கன்னா வாசிச்சீங்கன்னா விலையை கொள்வீங்க. خلق السماوات والارض بالحق خلق السماوات والارض بالحق. அல்லாஹ் வானத்தை பூமி எல்லாத்தையும் ஹக். இன்னைக்கு ஹக்குண்டா ஒரு உண்மை, ஒரு பர்பஸ், ஒரு ஆப்ஜெக்டிவ்க்கு, ஒரு நோக்கத்துக்கு, ஒரு யதார்த்தத்துக்கு அல்லாஹ் படைச்சிருக்கிறான். ஒரு யதார்த்தத்துக்கு அல்லாஹ் படைச்சிருக்கிறான். எல்லாத்தையும் படைச்சு அல்லாஹ் சொல்றான். அதுக்கு பின்னால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றான், இதுல ஒரு குறிப்பிட்ட ஒரு காலத்துக்கு யாருமே நீங்க எதை சம்பாதிக்கிறீங்களோ எதை செய்றீங்களோ அதை நீங்க அடைஞ்சு கொள்ளுவீங்க. லா யுத்லமூன், உங்களுக்கு அநியாயம் இழக்கப்படாது, யாருக்கும் அநியாயம் நடக்காது. வானத்தையும் பூமியையும் அல்லாஹ் ஒரு நோக்கத்துக்கு படைச்சிருக்கிறான். உங்களையும் அல்லாஹ் ஒரு நோக்கத்துக்கு தான் படைச்சிருக்கிறான். நீங்க எதை செய்யறீங்களோ, எந்த முயற்சியில் இருக்கிறீங்களோ, எதற்காக வேண்டி கஷ்டப்படுறீங்களோ அதை நீங்க அடைவீங்க, உங்களுக்கு அநியாயம் நடக்காது. அதுக்கு பிறகு உள்ள ஆயத் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உடனடியாக இது முடிஞ்சதுக்கு பின்னால பாருங்க, இதுல கன்டெக்ஸ்ட் பாருங்க. அஃபரஐத மன் இத்தஹத இலஹஹு ஹவா. நீங்க காணலையா அவங்களோட ஆசைய, இச்சைய, ஹவாவ, விருப்பத்தை ரப்பாக, இலாவாக, காடாக, இறைவனாக, தெய்வமாக ஆக்கி கொண்ட ஆக்கல நீங்க பார்க்கலையா? என்ன சொல்றான் அல்லாஹ்? அத சொல்றான், உங்களை ஒரு பர்பஸ்க்கு படைச்சிருக்கிறான். உங்களோட பர்பஸ் is not following your desire. உங்களோட நோக்கம் not following your desire, objective அல்ல. உங்களோட desire follow பண்ணலாம், limited. la yu'minu ahadukum hatta yakuna hawahu tab'an lima ji'tu bi. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். உங்களோட ஈமான் பூர்த்தி ஆகாது எது வரைக்கும் என்றா உங்களோட விருப்பங்கள், உங்களோட ஆசைகள் எல்லாம் நான் கொண்டு வந்த இந்த தீனின் அடிப்படையில அமையாத வரை. ஆசை வைக்கலாம். ஆண்கள் என்றா எங்களுக்கு பாலுக்க தேவை இருக்குது, மனிதர்களுக்கு பாலுக்க தேவை இருக்கும். ஒரு பெண்ணை பார்த்தும் போது எங்களுடைய தேவை உண்டாகும். ஆனா அந்த தேவை, ஆசைய ஷரியாவின் அடிப்படையில பூர்த்தி செய்யணும். அப்படியது திருமணத்தின் ஊடாக, அது ஹராம் அல்ல. நாங்க சில விடயங்களை காணும் போது எனக்கு விருப்பம், நான் வாழணும், எனக்கு பசி, நான் சாப்பிடணும், அதுவும் ஒரு ஹவாதான். ஆனா அதை நாங்க ஷரியாவுடைய வரையறையோட செய்யணும். நான் தொழில் செய்யணும், எத்தனையோ தொழில் செய்யலாம், சம்பாதிக்கிறது எத்தனையோ வழி இருக்குது. ஆனா எனக்கு விரும்புறமாய் எனக்கு சம்பாதிக்கலாம், விருப்பத்தை செஞ்சு சம்பாதிக்கலாம். நான் மார்க்கத்துக்கு அடிப்படையில தான் செய்யணும். அப்புறம் ஐத்தமன் இத்தஹத இலஹஹு ஹவா. நீங்க அவங்களை காணலையா? யாரு அந்த ஹவாவின் பக்கம்? இப்படியான ஒரு ஜெனரேஷன் அல்லாஹ் எங்களையும் எங்கட சந்ததிகளையும் இளம் வாலிபர்களையும் யுவதிகளையும் அல்லாஹ் பாதுகாக்கணும். இப்படியான ஒரு சமூகம், இப்படியான ஒரு ஜெனரேஷன். என்ன ஜெனரேஷன்? இலாஹு ஹவா. அவங்களோட ஆசை யாரும் லிமிட் பண்ணவானும். எனக்கு யாருடைய ஃபீலிங்கும் முக்கியம் இல்ல, உம்மாட ஃபீலிங்கும் முக்கியம் இல்ல, வாப்பாட ஃபீலிங்கும் முக்கியம் இல்ல, கம்யூனிட்டியோட ஃபீலிங்கும் இல்ல. ஏன் ஆசை அதை அடையறதுக்கு யாரும் தடையாக இருக்கக்கூடாது. நான் விரும்புறத செய்யணும், நான் ஃபன்னாக இருக்கணும், எனக்கு என்ஜாய் பண்ணணும், நான் இன்பமாக இருக்கணும். இந்த உலகத்தெல்லாம் என்ஜாய் பண்றதுக்கு அனுப்பல. கொஞ்ச நேரம் ஹலாலான வரையறைக்குள்ள இன்பமாக இருக்கிறதுக்கு அனுமதி இருக்குது. ஆனா நோக்கமே அதல்ல, அதல்ல பாப்போம். கொஞ்ச நேரம் இருக்கலாம், அப்படி ஹலாலான வரையறைக்குள்ள குடும்பத்தோட சந்தோஷமாக இருக்கலாம், நண்பர்களோட சந்தோஷமாக இருக்கலாம். ஆனா முழு லைஃபும் அதல்ல. இவங்க இததான் எதிர்பார்க்கிறாங்க. இதுதான் அவங்களோட மைண்ட் எப்பயும் ட்ரெண்டா, எப்பயும் எக்ஸைட் ஆகிக்கொண்டே இருக்கணும், எப்பயும் உண்டை விட அதை விட கூடிய. இது என்ன தாக்கம்? இந்த உலகத்துடைய மெட்டீரியலிஸ்டிக், இந்த கன்சியூமர் வேர்ல்டுடைய, இந்த மார்க்கெட்டிங் உடைய தாக்கம், சடவாதத்துடைய தாக்கம் அவங்களை காட்டிக்கொண்டே இருக்கிறாங்க. ஒவ்வொரு வருஷமும் எக்ஸைட்மெண்ட். இந்த போன் ஒன்று இருக்குது, இது போதா, இதை விட ஒன்னொண்ட தரப்போறேன், ஏன் இதுல இன்பம் இருக்குது, உனக்கு இதுல சந்தோஷம் இருக்குது. என்னப்பா வித்தியாசம்? ஒன்றும் இல்லை. அவட்ட லைஃபே அதுக்கு பின்னாலதான் போதும். ஒரு வாகனத்துக்கு பின்னால போயிட்டு கொண்டே இருக்குது. அல்லாஹ் சொல்றான், அல்லாஹ் அவங்கள
by knowledge. Allah with awareness, ilmோட அல்லாஹ் அவங்கள வழி தவற வச்சிருக்கான். وختم على قلب سمعه وقلبه وختم على سمعه وقلبه. அல்லாஹ் எங்களை பாதுகாக்கணும். அல்லாஹ் அவங்களோட காதுகள்லையும் உள்ளத்திலையும் சீல் முத்திரையிடப்பட்டிருக்கு. அவங்களுக்கு விளங்காது. அல்லாஹ் எங்களை பாதுகாக்கணும். பாவம் அவங்களுக்கு விளங்காது. அவங்களுக்கு எவ்வளவுதான் பயான், எவ்வளவுதான் புத்திமதி சொன்னாலும், மேலுக்கு மேல் சொன்னாலும், எத்தனை குத்துபா என்ன நடந்தாலும் அவங்களுக்கு அதுக்குள்ள போகாது. because their ears is sealed, their hearts are sealed. முத்திரையிட்டிருக்கிறான். இது அல்லாஹ்வுடைய கலாம். சூரத்துல் ஜாசியால அல்லாஹ் சொல்றான், وختم على سمعه وقلبه وجعل على بصره غشاوة. அது மட்டுமல்ல, அல்லாஹ் அவங்களோட பார்வையில பார்க்கறாங்க, அதை பார்த்துக்கிறாங்க. ஆனா அவங்களோட பார்வையில் அல்லாஹ் ஒரு மறைவை உண்டாக்கியிருக்கிறான், ஒரு கேர்டன் உண்டாக்கிருக்கிறான். கடலுக்கு போறாங்க, கடல்ல ஃபன் எடுக்கிறாங்க பீச்ல, ஆனா அல்லாஹ் மறைச்சிருக்கிறான். இந்த அல்லாஹ்ட கடல், அல்லாஹ் ஒரு பர்பஸுக்கு படைச்சிருக்கிறான். கடல் அதோட வேலையை செய்து நான் ஏண்ட வேலையை செய்ய மறந்துட்டேனே என்று பார்க்கறாங்க. அல்லாஹ்வுடைய படைப்புகளை, உலகத்தை என்ஜாய் பண்றாங்க. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எங்களை பாதுகாக்கணும். அன்புக்குரிய சகோதரர்களே, வஜஅல அலா பஸரிஹி கிஷாவா. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கேட்கிறான், உமை யஹ்தி மின் பஅதிஹி. அதுக்கு பின்னால யாரு அவங்களுக்கு வழிகாட்டும்? அஃபலா தذكرون. நீங்க புத்தி பெற மாட்டீங்களா? அல்லாஹ் அவங்கள வழி தவற வச்சுட்டா. அவங்க இந்த அல்லாஹ் வழி தவற வச்சுட்டா நீங்க சொல்லக்கூடாது அல்லாஹ் செஞ்சுட்டான் என்ன செய்ய இல்ல. அவங்க அந்த வலாலத்துக்கு போனதுக்கு காரணம் அவங்களோட இச்சைய, ஆசைய, மோகத்தை இலாஹாக ஆக்கினதின் காரணத்தினால. அதான் அந்த நிலைமை. அல்லாஹ் எங்களை பாதுகாக்கணும். அஃபலா தذكرون. நீங்க நினைக்க மாட்டீங்களா, யோசிக்க மாட்டீங்களா? அதுக்கப்புறம் அவங்க இன்னொரு வாதம் சொல்லுவாங்க. ஏன்னா இதுதான் வாதம். அந்த என்ஜாய் பண்றவங்க அவங்க எந்த பேர்ல இருந்தாலும் அவங்களோட உள்ளத்தில், அன்புக்குரிய சகோதரர்களே, ஆஹிராவை மறுத்துத்தான் அவங்க என்ஜாய் பண்ணிக்கிறாங்க. ஆஹிராவுடைய ஞாபகம் வந்தா, ஆஹிராவை ஈமான் கொண்டா அப்படி வாழ முடியாது. அல்லாஹ் எங்களை ஒவ்வொருத்தருக்கும் எங்களோட ரெஸ்பான்சிபிலிட்டி, பர்பஸை விளங்கி வாழக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் நசீபாக்கும். 23வது 24வது ஆயத் சூரத்துல் ஜாசியால என்ன சொல்லுது? அவங்க சொன்னாங்க, மா ஹிய ஹயாத்துனா துன்யா இல்லா நமூது வ நஹ்யா வமா யுஹ்லிகுனா இல்லா தஹர். அல்லாஹு அக்பர். இந்த உலக வாழ்க்கை என்னப்பா, பிறக்கிறது மௌத்தாகிறது தான். எங்களுக்கு மௌத் உண்டாகிறன்றது அல்லாஹ் இல்ல உண்டாக்குறான். அது காலத்தால உண்டாகுது, டைம் பாஸ் ஆகுது, எக்ஸ்பயர்ட் ஆயிட்டோம். அல்லாஹு அக்பர். வமா யுஹ்லிகுனா இல்லா தஹர். எக்ஸ்பயர்ட் ஆயிட்டோம். அல்லாஹ் பாதுகாக்கணும். அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இப்படியான ஒரு ஜெனரேஷன், இப்படியான ஒரு காலத்துல வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இதனுடைய தாக்கம் பலவிதமான தாக்கம். இதுல ஒரு தாக்கம் தான் எங்கட சமூகம் எடிக்ட் ஆகிருக்கிறாங்க, போதை வஸ்துக்கு எடிக்ட் ஆகிருக்கிறாங்க. அது என்னன்னா, அவங்களுக்கு ஒரு ஃபன் எடுக்கணும், எப்பயும் என்ஜாய் பண்ணி கொண்டிருக்கணும், எப்பயும் ஒரு டிஃப்ரெண்ட் வேர்ல்ட்ல வாழணும், எப்பயும் சந்தோஷமாக இருக்கணும், எப்பயும் சந்தோஷமாக இருக்கணும் என்று நினைக்கிறாங்க. அதை கொண்டு அவங்க உலகத்துடைய வாழ்க்கையை நாசமாக்குறாங்க. அவங்களோட முழு வாழ்க்கையின் நாசம். கொஞ்ச நாளைக்கு, கொஞ்ச நேரத்துக்கு அவர் நல்லா இருப்பார், ஸ்ட்ராங்கா இருப்பார், நல்லா இருக்கும். அதுக்கு பின்னால முடிஞ்சு அவரோட உடலும் முடிஞ்சு, லைஃபும் முடிஞ்சு, எல்லாமே முடிஞ்சு. அல்லாஹ் பாதுகாக்கும். அப்படியான ஒரு காலம். நாட்டில் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் சொல்றாங்க, இந்த வெஸ்டர்ன் ப்ராவின்ஸ்ல மட்டும், அது ஸ்டாட்டிஸ்டிக் எவ்வளவு உண்மை என்றது எனக்கு தெரியாது, ஆனா போலீஸ் அதிகாரி அவர் சொல்றாரு, 2.5 லட்சத்துக்கு மேல மாணவர்கள், படிக்கக்கூடிய மாணவர்கள் இந்த போதைக்கு அடிமையாக இருக்கிறாங்க. இது என்ன, போதைக்கு அடிமைண்டா அவங்களோட இச்சைக்கு, ஆசைக்கு அடிமையாக இருக்கிறாங்க. அப்படியான ஒரு சூழல். அன்புக்குரிய சகோதரர்களே, ஒரு பக்கம் இந்த கலாச்சாரம் உண்டானதுனால, இந்த மைண்ட் செட் உண்டானதுனால எனக்கு சந்தோஷம், பிரச்சனை விளங்கக்கூடாது. என்ன சரி, ப்ராப்ளம் வந்தா அவர் பேஸ் பண்றதை விட இதை எடுத்துட்டாருண்டா அல்லாஹ் பாதுகாக்கணும். அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ் எங்களை இந்த உலகத்துல படைச்சிருக்கிறான், எங்களை சோதிப்பான்,
பிரச்சனை என்பது இந்த வாழ்க்கையோட சம்பந்தப்பட்ட ஒரு விடயம். பிரச்சனை இல்லாம இந்த உலகத்துல வாழ முடியாது. எங்களை அல்லாஹ் சோதிச்சு கொண்டே இருப்பான். யாராக இருந்தாலும் சரி, மனிதனாக பிறந்த ஒவ்வொருத்தரும் சோதிக்கப்படுவோம். அதுக்கு நாம் எங்களை தயாரிக்கணும், எங்களை பிள்ளைகளை நாம் தயாரிக்கணும், ஜெனரேஷனை தயாரிக்கணும். எப்பையும் சந்தோஷமும் அதுவும் இதுவும் வெற்றியும் அதல்ல, ஒரு கிளமஸான ஒரு வாழ்க்கை. அன்புக்குரிய சகோதரர்களே, எப்பையும் அவங்க நினைக்கிறத அடையணும். அப்படியான சூழல்ல இதுக்கு அடிமையாயிட்டு போறாங்க. எங்களோட முழு ஜெனரேஷனும் நாசமாயிடும். அல்லாஹ் பாதுகாக்கும். இன்னொரு பக்கம் ஒரு சாரார் பார்க்கறாங்க, என்னன்னா இப்படியான ஒரு சூழல் இருக்குது, நாங்க இதுல வியாபாரம் செஞ்சு சம்பாதிச்சு கொள்வோம். அல்லாஹ் பாதுகாக்கணும். அன்புக்குரிய சகோதரர்களே, யாரெல்லாம் இந்த ஹராமான போதை வஸ்தோட சம்பந்தப்பட்ட மனிதர்களுடைய உடலுக்கு, மனிதர்களுடைய புத்திக்கு, மனிதர்களுக்கு தீங்கு இழக்கக்கூடிய விடயங்களை விட்டு வியாபாரம் செஞ்சு சம்பாதிக்கிறார்களோ அவர்களுக்கு இந்த உலகத்திலேயும் லானத், கியாமத் நாளிலும் லானத். அவர்கள் நாசமடைவார்கள். ஏன்? அவர்கள் ஒரு ஜெனரேஷனை நாசமாக்கிட்டு போறார்கள். அதனால ஜெனரேஷன் உருவாகாது, பிள்ளைகள் உருவாகாது. அவர்கள் மௌத்தாகினாலும் அந்த பாவம் தொடர்ந்து கொண்டே இருக்கும். வியாபாரம் செஞ்சவர் தௌபா செய்வாரு, ஆனா அவர் பழக்கி விட்டவர் அவர் தொடர்ந்து அதில் ஈடுபட்டு கொண்டே இருப்பாரு. அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். தௌபாவுடைய வாயல் அதுக்கு திறந்து இருக்குதோ ரப்புக்கு தான் தெரியும், அல்லாஹ்வுக்கு தான் தெரியும். அப்படியான ஒரு சூழல். அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஏன் ஒரு பக்கம் போதைக்கு அடிமையாக இருக்கிறாங்க? காரணம் என்ன? நம் பிரச்சனை இல்லாம இருக்கணும், இன்பமாக இருக்கணும், சந்தோஷமாக இருக்கணும், ஃபன்னாக இருக்கணும், என்ஜாய் பண்ணணும். இன்னொரு பக்கம் போதையும் ஹராமான விடயங்களையும் வித்து சல்லி சம்பாதிக்கிறாங்க, பணத்துக்கு அடிமையாக இருக்கிறாங்க, உலகத்துடைய பொருட்களுக்கு அடிமையாக இருக்கிறாங்க, லைஃப் ஸ்டைலுக்கு அடிமையாக இருக்கிறாங்க. நான் இப்படி வாழணும், எனக்கு இப்படி வீடு வேணும், நான் என்ஜாய் பண்ண வேண்டும் என்று அதுக்கு அடிமையாகி இப்படியான அநியாயமான முழு மனித இனத்தையும் அழிக்கக்கூடிய இப்படியான ஒரு விடயத்தில் அன்புக்குரிய சகோதரர்களே நாம் ஈடுபட்டு கொண்டிருக்கிறோம். நாம் என்று சொன்னேன், நான் இங்க பேசுறது முஸ்லிம்களுக்கு மட்டுமல்ல, நான் இங்க பேசுறது ஒவ்வொரு மனிதனுக்கும், ஒவ்வொரு பிரஜைக்கும். ஒவ்வொரு மனிதனும் இதை உணர வேண்டும். உனக்கு உணர்வு இருக்குதா? அச்சம் இருக்குதா? உனக்கு உள்ளத்தில் அன்பு இருக்குதா? பாசம் இருக்குதா? இந்த அநியாயத்தில் ஈடுபடாதே, அதுக்கு துணையாக இருக்காதே. ஒவ்வொரு பெண்ணும், ஒவ்வொரு தாயும், ஒவ்வொரு சகோதரியும், ஒவ்வொரு மகளும் இந்த அநியாயம் உங்களுக்கு வழங்குதா? யாராவது இதுல சம்மதமாக இருக்கிறாங்க, துணை போக வானம், அவங்களுக்கு புத்தி சொல்லுங்க, தௌபா செய்ய சொல்லுங்க. அதுக்கு அதிகாரிகளுக்கு கால் பண்ணி இன்ஃபார்ம் பண்ணுங்க, மறைக்காதீங்க. ஏன்? ஒரு சமுதாயம் நாசமாகிக் கொண்டிருக்கு. அன்புக்குரிய சகோதரர்களே, அப்படி நாசமாயினா எங்களுக்கு யார் இருக்க போறது? அதுலயும் ஒரு கவலை என்னன்னா, சில இடங்கள்ல தகவல் வருது, இந்த வியாபாரங்கள்ல ஈடுபடக்கூடியவங்க அவங்க எப்படி என்றா தங்களை மறைச்சு கொள்றதுக்கு தீனுடைய ஆடைய, வெளிரங்கமாக தக்வாவுடைய ஆடைய போல நல்ல விடயங்கள்ல, சமூக விவகாரங்கள்ல, பள்ளி நிர்வாகத்துல எல்லாத்திலையும் ஈடுபட்டு அந்த ஹராமான பணத்தை சமூக விடயங்களுக்கு கொடுத்து அரசியல்லையும் சோஷியல் சர்வீஸ்லையும் கண்ட்ரிபியூட் பண்ணி தன்னை நல்லவர்களாக காட்டிக் கொண்டிருக்கிறார்கள். அல்லாஹ் அப்படி எல்லோரும் அல்ல, ஆனா அப்படியான தகவல்கள் நமக்கு போலீசாரின் மூலமாக எங்களுக்கு முன்வைக்கப்படுது. என்னண்டா அதோட சம்பந்தப்பட்டிருக்கிறார்கள், ஈடுபட்டு கொண்டிருக்கிறார்கள், யாருக்குமே தெரியாது. அந்த அதிகாரத்தை எடுத்துக்கொண்டு அதுக்குள்ள நுழைஞ்சு யாருமே நீ ஒரு அநியாயக்காரர், நீ பொய்யை சொல்றாய். முந்தைய ஒரு கலாச்சாரம் இருக்குது, எந்த வீட்டுல யாராவது மதுபானத்துக்கு அடிமையாயினா அந்த வீட்டுல பொண்ணு எடுக்கவும் மாட்டோம், கொடுக்கவும் மாட்டோம், தொடர்பு வச்சுக்கொள்ள மாட்டோம், கல்யாணத்துக்கு போக மாட்டோம். ஏன்? எங்களுக்கு அந்த கலாச்சாரத்தோட சம்பந்தம் இல்லை. அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஒரு சமுதாயம் அழிந்து கொண்டிருக்குது. இதனுடைய ஆரம்பம் நான் சொன்னேன், நல்ல விளங்குங்க. இதனுடைய ஆரம்பம் என்ன? இச்சைக்கு, ஆசைக்கு அடிமையானது. அதனுடைய விளைவுல தான் இதெல்லாம் வருது. ஒரிஜின் அதான் உம்முல் ஹதாயா. அந்த எல்லா பாவங்களுடைய பெரிய பாவம், அந்த பாவங்களுக்கெல்லாம் தாய் என்று சொல்லக்கூடிய பாவம் தான் ஹவா. இச்சைக்கு இடம் கொடுக்காதீங்க.
எப்பயும் தன்னை கண்ட்ரோல் பண்ணுங்க. வம்மாமன் ஹாஃப மகாம ரப்பி, அல்லாஹ்வுக்கு முன்னால நின்று நாம் பதில் சொல்லணுமே என்ற அச்சத்தோட யாரு வனஹன் நஃப்ஸ அனில் ஹவா, நஃப்ஸ அவருடைய நஃப்ஸ் சொல்லுது, நஃப்ஸ கண்ட்ரோல் பண்றாரு, ஆசைக்கு இச்சைக்கு இடம் கொடுக்காரு. ஃபஇன்னல் ஜன்னத ஹியல் மஅவா, சொர்க்கம் தான். அன்புக்குரிய சகோதரர்களே, எந்த லைஃபை நீங்க இங்க என்ஜாய் பண்ண யோசிக்கிறீங்களோ அல்லாஹ் அதை உங்களுக்கு சொர்க்கத்துல வச்சிருக்கிறான். வாலிபர்களே, நீங்க அந்த எக்ஸ்டசி, நீங்க இன்பமாக இருக்கணும், ஒரு கனவை காணணும், ஒரு ட்ரீமாக இருக்கணும், எப்பயும் பலமாக இருக்கணும், ஃபன்னாக இருக்கணும், அல்லாஹ் உங்களுக்கு அந்த சொர்க்கத்துல அதை வச்சிருக்கிறான். இந்த உலக தற்காலிகமான உலகத்துல 30 வருஷம் 40 வருஷம் கொஞ்சம் பொறுமையாக இருங்க, அளவே முடிவே இல்லாத அந்த சொர்க்கத்துல இன்பமே இன்பம் தான். அன்புக்குரிய இன்பமே இன்பம் தான். நீங்க எதை விரும்புறீங்களோ, எந்த ஆசைகளை விரும்புறீங்களோ, எந்த அழகை விரும்புறீங்களோ, எப்படியான ஒரு வாழ்க்கையை நீங்க விரும்புறீங்க, கனவு காண்றீங்க, யாரும் எனக்கு நிபந்தனை போடக்கூடாது, நான் விருப்பத்தை செய்யணும். அந்த வாழ்க்கையை அல்லாஹ் எங்களுக்கு வச்சிருக்கிறான், சொர்க்கத்துல வச்சிருக்கிறான். அதை கனவு காணுங்க. அதுக்காக வேண்டி இந்த உலகத்துல கஷ்டப்படுங்க. கஷ்டப்படுற நேரம் எல்லாம் சொல்லுங்க, நான் சிரமப்படுறேன், அல்லாஹ் எனக்கு இதுக்கு சொர்க்கத்துல கூலிய தருவான், அல்லாஹ் எனக்கு கூலிய தருவான். நான் இப்ப இந்த ஆசையை அடக்க அல்லாஹ் எனக்கு சொர்க்கத்தில் அதை தருவான், இதை விட பெருசு தருவான். இதை சொல்லிக்கொண்டே இருங்க. இதை எனக்கு உங்களோட மனசுக்கு அதை சொல்லிக்கொண்டே இருங்க. அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இப்படியான ஒரு சமுதாயம், ஒரு ஜெனரேஷன் உருவாகி கொண்டு போகுது. இந்த ஜெனரேஷனுக்கு மஸ்ஜிதோட தொடர்பு இல்லை, நல்லவர்களோட தொடர்பு இல்லை. இந்த ஜெனரேஷனுக்கு என்னை குர்ஆனோட தொடர்பு இல்லை, வஹியோட தொடர்பு இல்லை. இந்த ஜெனரேஷனை விளங்க முடியாம உலமாக்கள் நாங்க இருக்கிறோம். நாங்க இன்னும் அட்ரஸ் பண்றோம் யாருக்குண்டா 50 வயசு 40 வயசு 60 வயசு. நான் சொன்ன அந்த ஆரம்ப காலத்துல வாப்பாவை நல்லா வைக்கணும், புள்ளலை நல்லா வைக்கணும், மற்றவங்களுக்காக வேண்டி கஷ்டப்படக்கூடிய ஜெனரேஷனுக்கு தான் நாம் இன்னும் அவங்களுக்கு தான் நாம் அட்வைஸ் பண்ணி கொண்டிருக்கிறோம், அவங்களுக்கு தான் சொல்லி கொண்டிருக்கிறோம். இந்த இளம் வாலிபர்கள் நல்லவர்கள், அவங்களோட உள்ளம் நல், ஆனா அவங்க மிஸ்லெட் பண்ணப்பட்டிருக்கிறாங்க இந்த கல்ச்சரினால. அவங்களோட ஸ்கூல்ல சூழல் அப்படி, சோசியல் மீடியால அதுதான் நிலைமை. எடுத்து எல்லாமே என்னது விளங்குது, எல்லாமே ஒரு போலியான உலகம், ஒரு போலியான உலகம். அந்த வர்ச்சுவல் வேர்ல்ட் போலியான உலகம். பிறந்தத்திலிருந்தே சின்ன வயசுல இருந்தே அவங்க பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க. மேற்கிய உலகத்துல சட்டம் கொண்டாடுறாங்க, இத்தனை வயசு கீழே அவங்க பார்க்க கூடாது. ஏன் காரணம்? ஆகிராவை பார்த்தல்ல, சொர்க்கத்தை பார்த்தல்ல, அல்லாஹ்வுடைய கட்டளையை வச்சு அல்ல சட்டம் கொண்டாடுறாங்க. இப்படியான புள்ளல் உலகத்துக்கும் பிரோஜனம் இல்ல, நாட்டுக்கும் பிரோஜனம் இல்ல. இப்படி வளர்ந்துட்டாங்கண்டா நாட்டுக்கும் பிரோஜனம் இல்ல, இவங்களால உலகத்துக்கும் பிரோஜனம் இல்ல. அல்லாஹ் பாதுகாக்கணும். அதனால பயப்படுறாங்க, எங்களுக்கு ஒரு ஜெனரேஷன் உண்டாக போது எங்க நாட்டை பாதுகாக்க இல்லாத, எங்க நாட்டுக்கு பிரோஜனம் இல்லாத ஒரு ஜெனரேஷன் உருவாக போது. அதுக்கு காரணம் சோசியல் மீடியா, அதுக்கு காரணம் அதனால தூண்டப்படக்கூடிய இந்த சடவாதம், அதுக்கு காரணம் அதனால போடப்படக்கூடிய அந்த மார்க்கெட்டிங்னால அவங்களோட மூளைகள் பாதிக்கப்பட்டு வேலை செய்ய ரெடி இல்ல, வேலை செய்ய ரெடி இல்ல. ஒரு சகோதரர் சொல்றாரு, ஒரு மகன் கஷ்டப்பட்டு அவரை படிக்க வச்சு எத்தனையோ வருஷம் டிகிரி எடுத்து, வாப்பாக்காவின் டிகிரி எடுத்து ஆபீஸுக்கு போறாரு. அவர்கிட்ட சீனியர் ஒரு வேலையை சொல்றாரு, செய்யலன்னு 2-3 கேள்வி கேட்டோன்னு அவர் என்ன சொல்றாரு, கீப் யுவர் ஜாப் ஃபார் யுவர்செல்ஃப், ஐ அம் கெட்டிங் அவுட். அல்லாஹு அக்பர். ஒரு 2 வார்த்தைக்கு சீனியர் கொஞ்சம் சொல்லுவாரு, என்னப்பா நீ இதை செய்யலையா, உனக்கு கொஞ்சம் மூளை இல்லையா, கொஞ்சம் யோசிச்சா என்ன. ஆனா இந்த யங் ஆல்ட் ஆட்டிடியூட் என்னன்னா, நீ யாரப்பா எனக்கு அதை சொல்றதுக்கு, கீப் யுவர் ஜாப், ஐ அம் கெட்டிங் அவுட். அவர் நினைக்கிறாரு அது அவருடைய ஜாப் இண்டு, அவருடைய ஜாப் இல்ல. அல்லாஹ் ஒவ்வொரு மனிதனும் நாம் இந்த உலகத்துடைய முன்னேற்றத்துக்கு கண்ட்ரிபியூட் பண்ணணும் என்று அல்லாஹ் படைச்சிருக்கிறான். இட் இஸ் யோர் ஜாப், இட் இஸ் நாட் எனிபாடிஸ் ஜாப். It is not your father's job, it is not your boss job, it is not the government's job, it is your job, it is your duty, it is my duty and responsibility. நான் எழும்பி தொழிலுக்கு போகணும், நான் வேற யாருக்காவது வேலை செய்யறேன் இல்ல, நான் எனக்கு தான் வேலை செய்கிறேன். அதான் அந்த ஆயத் சொல்லுது. நீங்க எதை சம்பாதிக்கிறீங்களோ அது உங்களுக்கு கிடைக்கும், அல்லாஹ் அநியாயம் செய்ய மாட்டான். எங்க சரி நீங்க தொழில் செஞ்சு கொண்டே இருக்கணும், முயற்சி செஞ்சு கொண்டே இருக்கணும், ஆக்டிவாக இருக்கணும். காலையில எழும்போனும், ஃபஜ்ருக்கு ஆக்டிவாக இருக்கணும், எழும்போனும், நினைச்ச நேரம் எழும்போனும், நினைச்ச நேரம் தூங்கணும். நோ, we cannot live like that. அப்படி வாழ முடியாது, அப்படி வாழ முடியாது. ஆக்டிவாக இருக்கணும். ஏன் நீ ஸ்ட்ராங்கா இருக்கணும் என்றா, போட்டோ எடுத்து சோசியல் மீடியால போஸ்ட் பண்றதுக்கு அல்ல.
ஏன் நீ ஸ்ட்ராங்கா இருக்கணும், ஏன் ஜிம்முக்கு போகணும், உடம்பு அதுக்கல்ல. to fulfill my duty, my responsibility. நான் அல் முஃமினுல் கவி கைரும் மின் முஃமினின் தஈஃப். பலமான முஃமின் ஒரு பலகீனமான முஃமினை விட நல்லது. அல்லாஹ் அக்பர். அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இதுல ஒரு பக்கம் இருக்குது. நாங்கெல்லாம் இப்படி சொல்லி பிளேம் பண்ணி இப்ப நாங்க விளங்கணும் என்னண்டா, இப்படியான ஒரு ஜெனரேஷன் முழு உலகத்திலையும் உருவாகி முடிஞ்சு. ட்ரை டு அண்டர்ஸ்டாண்ட். இப்படியான ஒரு ஜெனரேஷன் உலகத்தில் உருவாகி முடிஞ்சு, அந்த ஜெனரேஷனுடைய தாக்கம் எங்களுக்கும் வந்திருக்குது, எங்களோட பிசினஸ் ஸ்ட்ராட்டஜிலையும் வந்திருக்குது. நாங்களும் அந்த மார்க்கெட்டிங்கை செஞ்சு கொண்டு தான் இருக்கிறோம். என்ன போட்டு போட்டு சும்மா விற்கிறோம். வீட்டில் இருந்து கொண்டு வீட்டில் இருந்து முந்தி வந்து ஒரு சாமான் வாங்கணும்டா எலும்பி நடந்து பைஸ்கல் எடுத்து அல்லது கார் எடுத்து டாக்ஸியை ஏறி போயிட்டு சாமான் வாங்கணும். அப்படிதானே? இப்போ எவ்வளோ இந்த கன்சியூமர் வேர்ல்ட், இந்த சடவாதம் வந்திருக்குண்டா. யூ டோன்ட் நீட் டு டூ எனி ஆஃப் திஸ் திங். ஸ்க்ரீனில் டக் 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 டக்குன்னு போட்டோன்னே கொஞ்ச நேரத்தில் ஆர்டர் வீட்டுக்கு வருது. அல்லாஹ் அக்பர். எவ்வளோ பொருட்களை நாங்கள் வாங்குறோம். எப்படியான ஒரு குடும்பம், எப்படியான பெண்கள் எவ்வளோ இருக்கிறாங்க. அவங்களுக்கு கணக்கே இல்லை. அக்கௌண்ட்ஸ் எடுத்து கொடுத்துருக்குறோம், அக்கௌண்டபிலிட்டி இல்லை. போயிட்டு கேட்டோன்னு கோவப்படுறாங்க. ஏன்னா என்னத்தை செஞ்சேன், என்னத்தை சாப்பிட்றாங்க. அல்லாஹ் அக்பர். முந்தி பசியண்டா எடுக்கணும், சோறு எடுக்கணும், மாவு அரைக்கணும், அதை செய்யணும், இதை செய்யணும். அதுக்கு பின்னால் ஒரு ரொட்டி வரும். அல்லாஹ் அக்பர். அந்த ரொட்டி வெரி சாட்டிஸ்ஃபேக்டரியா சாப்பிடலாம். இப்போ அப்படி இல்லை. ஒரு பட்டனை ப்ரெஸ் பண்ணோண்ட 15 மினிட்ஸ்ல ரொட்டி வருது. கேன் வி சேஞ்ச் தட்? வி கேனாட் சேஞ்ச் தட். மாற்ற முடியாது. உலகம் அந்த இடத்துக்கு போயிட்டு நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணவானும் சின்னத்துக்கு பேசுற. இப்ப காட்டுக்கு போயிட்டு வாழ சொல்லல நான். இப்படியான இந்த நேரத்துல அல்லாஹ்வை அப்ரிஷியேட் பண்ண படிச்சு கொடுங்க. நாங்க அல்லாஹ்வுக்கு சுக்ர் செய்யணும். இந்த நேரத்துல நஃப்ஸ அடக்கிறது கஷ்டம். லேசி பட்டன். முந்தி நஃப்ஸ அடக்கிறது லேசி, இப்ப நஃப்ஸ கட்டுப்படுத்துறது கஷ்டம். அப்ப நாங்க என்ன செய்யணும்? எங்கட மைண்டையும் எங்கட ஹார்ட்டையும் நாங்க ட்ரெயின் பண்ணணும். அதிகமா எனக்கு பசி, சின்ன பசிக்கு ட்ரெஸ் பண்ண வானம், சின்ன பசிக்காத போட வானம். இல்லையப்பா, கொஞ்சம் வீட்லயும் சாமான் இருக்கும், கொஞ்சம் பெட்ல இருந்து எலும்பி போயிட்டு பாரப்பா என்ன செய்யலாம் என்று. அல்லாஹு அக்பர். அன்புக்குரிய சகோதரர்களே, ஒவ்வொரு ஆண்களுடைய, ஒவ்வொரு தாய்மாருடைய, வீட்டில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு பொறுப்பானவர்கள் இதை பார்க்கணும். இதுதான் த்ரெட். இதுக்கு நாங்க எங்களையும் எங்கட குடும்பத்தினரையும் ட்ரெயின் பண்ணணும். கு அம்புசக்கும் வஅஹ்லிக்கும் நாரா. சும்மா கொடுத்துட்டு அக்கௌண்ட்டை திறந்து கொடுத்து மால் வாப்பா உங்களுக்கு பசி வார நேரம் எல்லாம் பிரஸ் பண்ணுங்க, உங்களுக்கு சாமான் வரும் சாப்பிடுங்க, அப்படி கொடுக்குவாங்க. டோன்ட் டூ தட். உங்களுக்கு விருப்பமான சாமான் வீட்டுக்கு தேவையா அதை பிரஸ் பண்ணுங்க. வீட்டுல சாமான் நிறைஞ்சிருக்குது. ஒரு வீட்டை விட்டு இன்னொரு வீட்டுக்கு போக்குள்ளதான் விளங்குது. 3ல் 2 வீச வேண்டிய சாமான், பாவிக்காத சாமான். எங்கட வீடுகள்ல இப்ப இருக்கக்கூடிய அதிகமான பொருட்கள் எப்படியான 3ல் 2 2/3 we don't use it. எங்களுக்கு தேவையில்லாதது. ஏன்? ஸ்கிரீன்ல பார்த்து அழகிண்டு வாங்கினோம், நல்ல கவர்ச்சியா இருந்துச்சு வாங்கினோம், பக்கத்து வீட்டுல இருக்குது வாங்கினோம், தாத்தா வாங்கினோம், மாமி வாங்கினாங்க வாங்கினோம், மைனி வாங்கினதுனால வாங்கினோம், அவங்க அதை போட்டதுனால வாங்குறோம். எங்கட வீட்டுல எங்கட கபட் எடுத்து பாருங்க. எங்கட 3ல் 2 உடுப்புகள் இருக்குது. வருஷத்துல ஒரு முறையாவது நாங்க உடுக்காதோம். அல்லாஹ் அக்பர். ஆனா எங்கட பிசினஸும் இப்ப அப்படிதான் இதாகிக்குது. பிசினஸ் ஸ்ட்ராட்டஜி, மார்க்கெட்டிங் பண்ணணும், சோசியல் மீடியா யூஸ் பண்ணணும், சொல்லணும், எல்லாரும் ஊக்குவிக்கணும். ஏண்ட ஸ்டோர் எம்டி ஆகணும், மத்த எல்லாட்ட வீட்டுல ஸ்டோர் நிறையணும். அதானே பிசினஸ் ஸ்ட்ராட்டஜி. எங்கட ஸ்டோர் எம்டி ஆகணும், நான் இன்னும் இம்போர்ட் பண்ணணும், இன்னும் மேனுஃபேக்சர் பண்ணணும். அதுக்கு பின்னால் இந்த சைக்கிள் போயிட்டு கொண்டு இருக்குது. அன்புக்குரிய சகோதரர்களே, நீங்க நல்லா இங்க தேவைக்கு தான் வியாபாரம் செய்யும் போதும் இதை யோசிங்க. நான் செய்யறது எந்த முறையில செய்யறேன், இதனால உண்டாகக்கூடிய சமூக தாக்கம் என்ன, சோஷியல் எஃபெக்ட் என்ன, நான் விற்கிற சாமர்த்தினால சமூக தாக்கம் என்ன, சோஷியல் என்ன, ஒரு ஸ்டடி பண்ணுங்க, அதை ஒரு சயின்டிபிக்காக ரீச் பண்ணுங்க. அது பண்ணிட்டு அதுக்கு பின்னால முடிவெடுங்க. அல்லாஹ் ராசிக். நீங்க நினைக்க வானம் உங்களோட வியாபாரத்தால தான் உங்களுக்கு ரிஸ்க் கிடைக்கிறது என்று. அல்லாஹ் ராசிக், அவன் ரஸாக். உங்களுக்கு அல்லாஹ் ரிஸ்க் அளிப்பான். நீங்க தொழில் செய்யணும், முயற்சி செய்யணும். என்னண்டா அதனால உங்களுக்கு நலம் உண்டாகணும். அதனால நீங்க நாளை கியாமத்தினால கை சேதம் அடையக்கூடாது. நாங்க யாருமே கை சேதம் அடையக்கூடாது. அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இப்படியான ஒரு நிலையில நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இன்றைய குத்துபாவை ஐலங்கி ஜமீத் சுலமா வேண்டிக் கொண்டிருந்தது எல்லா ஹதீப்மாரிடத்திலும் இந்த போதை பாவனை சம்பந்தமான
இதை பேசும்படி. அதனாலதான் நான் இதை இந்த துண்டு எடுத்தேன். இதனால் ஒரு சமூகம் நாசமாகுது. இதை நான் வாசிச்ச நேரத்துல இதல்ல காரணம், இதுல மூல காரணம் என்னன்னு எனக்கு விளங்க ஆரம்பிச்சது. குர்ஆன் ஓதினேன், வாசிச்சேன், படிச்சேன். அப்ப நான் பார்த்தேன் இந்த விஷயங்கள் எல்லாத்தையும் பேசுறது இதை ஒரு டாபிக் தான் அது, அதை நான் கனெக்ட் பண்ணணும். ஆனா முக்கியமானது என்னண்டா, எங்களோட இச்ச ஆசைக்கு இடம் கொடுத்ததுடைய விபரீதம் தான் இப்படியான ட்ரக்குக்கு எடிக்ட் ஆன எடிக்ஷன் இஸ்லாத்துல இல்ல. ஏலா தொழுகையிலேயும் உங்களுக்கு எடிக்ட் ஆகலாம். ஒருத்தர் தொழுகையில எடிக்ட் ஆகி முன்னேரமும் தொழுறா இல்ல, சில நேரங்கள்ல தொழக்கூடாது. அதான் அதுக்குதான் அப்படி சட்டம் வச்சிருக்கு. நோம்பு பிடிக்கிறதுல எடிக்ட் ஆகல. சில ஆட்கள் நோம்புல எடிக்ட், முழு நோம்பு இல்ல, சில நாட்களுக்கு நோம்பு பிடிக்க ஏலா. ஏன் நீங்க எடிக்ட் ஆகக்கூடாது? பெருநாள்ல நோம்பு பிடிக்கணுமா? நோம்பு பிடிச்சு அல்லாட இல்ல, எடிக்ட் ஆகலாம். நீங்க அல்லாஹ்வுக்காக அது ஒவ்வொன்றுக்கும் ஒரு நேரம் இருக்குது, டைம் இருக்குது, அது அப்படிதான் செய்யணும். ஒன்றுதான் எடிக்ட் ஆகல, அது என்னண்டா அல்லாஹ்ட திக்ர் இல்ல. எப்பயும் எல்லா நேரத்திலும் திக்ருல்லாஹ், எதை செய்ய போதும் திக்ருல்லாஹ், அல்லாஹ் அல்லாஹ், அதான் அட் ஆல் டைம். அதான் எங்கட ரூ, அல்லாஹ்ட திக்ர் தான் எங்கட ரூ. திக்ர்ல மட்டும்தான், அல்லாஹ்ட ரிமெம்பரன்ஸ்ல மட்டும்தான் ஏன் அந்த எடிக்ஷனால நலவுண்டாகும். அல்லாஹ்ட திக்ருக்கு தான் அடிமையாகணும். அல்லாஹ் நம் அனைவருக்கும் அதான் அல்லாஹ் அந்த ஹவாவை பத்தி எல்லாம் சொல்லிட்டு வந்து அஃபலா ததக்கரூன், நீங்க சிந்திக்க மாட்டீங்களா, ஞாபகம் வராதா, திக்ர் உண்டாகாதா என்று அல்லாஹ் கேட்கிறான்டா. திக்ர் தான், திக்ருனூடாகதான், திக்ர் தான் இந்த எல்லா நோய்க்கும் மறந்து. அல்லாஹ்வுடைய திக்ர், அல்லாஹ்வை மறந்துட்டோம், இந்த நோய்க்கு எந்த யார்ட்ட போனாலும். இப்ப உலகத்துல அந்த ரீஹபிலிட்டேஷன் சென்டர் வேணும், அது வேணும், இது வேணும், ஓ தேவை உடல்ல இருக்கிற பிரச்சனைக்கு. ஆனா அதுக்கான மருந்து அல்லாஹ் திக்ர். அல்லாஹ் அல்லாஹ் அல்லாஹ், அதுக்கு மறந்து ஆகிறா. அல்லாஹ் நம் அனைவருக்கும் அதை நசீபாக்க வேண்டும். அன்புக்குரிய சகோதரர்களே, ஏன் அகில எங்கள் ஜமீஅத் உலமா வேண்டிக் கொண்டதென்றா, இந்த நாட்டில் சில நலவுகள், நாட்டுடைய அரசாங்கம் ஒரு முடிவு எடுத்து ஒரு முயற்சியில் ஈடுபடுறாங்க. என்னன்னா, இந்த நாட்டிலிருந்து மது உடைய மது அல்ல, இந்த நாட்டுடைய போதை பாவின, பயங்கரமான போதை பாவின அப்படியே இல்லாம. இதுல நாம் பிரஜைகளின் அடிப்படையில் இதுக்கு நாம் பங்களிப்பு செய்யணும். இது எங்கட ஆப்ஜெக்டிவோட வரக்கூடிய ஒன்று. அது அரசியல் அல்ல, நல்ல நினைவுங்க, அரசியல் அல்ல. நீங்க யாருக்கு வேண்டுமென்னாலும் நீங்க என்ன செய்யுங்க, உங்களோட வாக்க கொடுங்க. யாவங்க தவற செஞ்சா தவறுன்னு சொல்லுங்க. நலவு செய்யும் போது தஆவனு அலல் பிர்ரி வத் தக்வா, யாரு ஒரு எதிரி மோசமானவன் நலவு செஞ்சாலும் அது உதவுங்க. அதான் குர்ஆன் சொல்லுது. இதுல நாம பங்குதாரி ஆகணும். இதுல என்ன சந்தோஷம் என்றா, முழு நாட்டையும் ஒன்று சேர்த்து இப்படியான ஒரு முஸ்லிம் சமூகம் உருவாக வேண்டும். முழு நாட்டையும் ஒன்று சேர்த்து இந்த நாட்டுடைய ஜனாதிபதி சொல்றது, எங்கட நாட்டுல ஒரு பள்ளியில, பலங்கொடையில் சேர்ந்த ஒரு பள்ளியில இமாமும் ஊர் மக்களும் போயிட்டு ஒவ்வொரு வீடு வீடா போயிட்டு சொல்றாங்க, நீங்க போதை விடயத்துல ஈடுபட்டீங்கண்டா, அது விற்பனை செய்தீங்கண்டா, ஈடுபட்டீங்கண்டா, உங்களோட ஜனாதாக்கு நாங்க வரமாட்டோம் என்றத நாட்டு ஜனாதிபதி முஸ்லிம்கள் வாழக்கூடிய ஒரு ஊரை, ஒரு மஸ்ஜித உதாரணமாக சொல்றாங்க. அல்லாஹு அக்பர். இப்படியானவர்களாக நாம் மாற வேண்டும். எங்களோட வியாபாரம் ஒரு நாட்டுக்கும் உதாரணமாக மாற வேண்டும். எங்களோட செயல்பாடுகள் ஒரு நாட்டுக்கும் உதாரணமாக மாற வேண்டும். எங்களோட மஸ்ஜிதுகள் ஒரு நாட்டுக்கும் உதாரணமாக மாற வேண்டும். இந்த நாட்டுக்கு வரக்கூடிய பொறுப்புதாரிகள் சொல்ல வேணும், எங்களுக்கு இப்படியான மக்கள் தான் தேவை, இப்படியானவங்க தான் தேவை. நீங்க வியாபாரம் செய்யுங்க. ஏன் நீங்க வியாபாரம் செய்யறதுனால எங்களுக்கு சரியா நீங்க டாக்ஸ கட்டுறீங்கப்பா, நீங்க முறையாக செய்றீங்க, அதனால அநியாயம் உண்டாகுது இல்ல, நல்ல செய்யுங்க, முன்னுக்கு வாங்க. அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அப்படியான ஒரு சூழல் இருக்குது. அதனால நாங்க எல்லோரும் ஒன்றுபட்டு இங்க பல ஊரை சேர்ந்தவங்க இருக்கிறீங்க. ஒவ்வொரு ஊர்லயும் முறையாக அங்க இருக்கக்கூடிய உலமாக்களோட சட்டத்தை கையில் எடுக்க வானம். நீங்க உங்களோட வேலையெல்லாம் தண்டிக்கிறது இதுல, அதுக்கு முறை இருக்குது. சிலாக்கள் ஜோச்சாய் போயிட்டு அதெல்லாம் செய்யாதீங்க, அதுக்கு முறை இருக்குது. அங்க போலீஸால் இருக்கிறாங்க, உலமாக்கள் இருக்கிறாங்க, மூத்தவங்க இருக்கிறாங்க. அவங்களுடைய அந்த ஸ்ட்ரக்சர்ல நாங்க உதவி செஞ்சு இன்ஷா அல்லாஹ் இந்த நாட்டுல 100க்கு 100
இந்த போதைக்கு அடிமையான சமூகத்தை பாதுகாக்கிறதுக்கு எங்கட முயற்சியை செய்வோம். ஆனா அதுக்கு அப்பால் மேல முஸ்லிம்களின் அடிப்படையில இச்சைக்கு ஆசைக்கு அடிமையாக இருக்கக்கூடிய சமூகத்துக்கு ஆஹிரா அல்லாஹ் இந்த நோக்கத்தை விளங்கி வாழக்கூடிய ஒரு ஜெனரேஷனை உருவாக்கக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் நம் அனைவருக்கும் நசீபாக்குவானாக. யா அல்லாஹ் எங்களுடைய இளம் சமூகத்தை நீ பாதுகாப்பாயாக, எங்களை பாதுகாப்பாயாக. யா அல்லாஹ் உனக்காக வேண்டி உன்னுடைய Thank you for watching. Please remember to subscribe, like, and share our Red Masjid YouTube channel. We appreciate your continued support. May we all be rewarded, and may the Almighty forgive our sins. See you next week, Insha'Allah.